மலச்சிக்கலால் அவதிப்படுகிறவர்கள் இனிமா கேனை பயன்படுத்தி மலச்சிக்கலிலிருந்து அவர்கள் ஒரு தற்காலிக தீர்வை பெற முடியும். ஆனால் இனிமா பயன்படுத்துகிறதுல என்ன தீமைன்னா, இப்போ இனிமா கேன் பயன்படுத்தி ஒருத்தர் தனது தினமும் மலக்கழிவை வெளியேற்றுகிறார். மலக்குடலுக்குள் தண்ணீரை நிரப்பி சிறிது நேரம் 10 நிமிஷம் படுத்திருந்து திரும்ப கழிவறைக்கு போகும்போது அந்த மலக்குடலுக்குள் இனிமா கேன் மூலமாக ஏற்றப்பட்ட அந்த தண்ணீரானது மலக்குடலுக்குள் இருக்கிற அந்த மலக்கழிவுகளோடு சேர்த்து அந்த தண்ணீரும் வெளியே வருவதால் அந்த மலத்தை வெளியேற்றுகிற அந்த நிலைமை என்பது எளிதாகிறது. மலத்தை வெளியேற்றுகிற ஒரு மலத்தை வெளியேற்றுவதற்கு அது ஒரு வழியாகிறது. மலச்சிக்கலால் அவதிப்படுகிறவர்கள், தீவிரமான மலச்சிக்கலால் அவதிப்படுகிறவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தீர்வு தான். ஆனால் இதில் என்ன குறைபாடு அப்படின்னா, இனிமா கேனை பயன்படுத்தி மலத்தை வெளியேற்றுகிற வழக்கமுடையவர்களுக்கு என்ன குறைபாடு ஏற்படும் அப்படின்னா, அவங்க இப்போ ஒருத்தர் இனிமா கேனே பயன்படுத்தலை, ஆனால் அவருக்கு மலச்சிக்கல் இருக்குதுன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மலம் நல்லா வெளியேறணும் அப்படின்னு, மலச்சிக்கல் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அந்த மலச்சிக்கலிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணுவார்னா, நல்ல உணவு முறையில் கவனம் செலுத்துவார். எளிதாக சீரணமாகிற உணவுகளை சாப்பிடுவார். அப்புறம் எளிதாக சீரணம் அடைகிற உணவுகளை சாப்பிடுவார். பார்த்து உணவெல்லாம் சாப்பிடுவார். சில உணவுகளை தவிர்த்து விடுவார். இந்த உணவு எனக்கு சரியாக சீரணமாகாது. அதாவது யாருனாக்கா, இந்த மாதிரி பார்க்குறது யாருனாக்கா, இந்த இனிமா கேனை பயன்படுத்தாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உணவை பார்த்து சாப்பிடுவாங்க. அதாவது என்னென்னா, நல்ல டெய்லி திராட்சை பழம்லாம் சாப்பிடுவாங்க. திராட்சைப்பழம், அப்புறம் உணவு செரிமானம் ஆவதற்கு, மலச்சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கு அவங்க உண்ணுகிற உணவில் கவனம் செலுத்துவார்கள். எந்தெந்த உணவை சாப்பிட்டாக்கா நல்லா உணவு செரிமானமாகும், மலச்சிக்கல் ஏற்படாது என்பதை பார்த்து சாப்பிடுவார். அதே இனிமா கேன் பயன்படுத்த அவரே அப்படி பார்த்து சாப்பிட்டா அவரே மலச்சிக்கலிலிருந்து விடுபடுவதற்காக இனிமா கேனை நோக்கி போனார்னா என்ன ஆகும்னாக்கா, அவர் இனிமா கேனை பயன்படுத்தி அவருடைய வயிற்றுக்குள்ள அந்த மலக்குடலுக்குள் தேங்குகிற மலம் இருக்குல்ல, அதை வெளியேற்றுறதுக்கு இனிமா கேனை பயன்படுத்தி அவர் தினமும் என்ன பண்ணுறாரு, நல்ல மலத்தை வெளியேற்றுறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வெளியேற்றுறாரு. அப்போ என்ன பண்ணுவார்னா, உணவில் கவனம் செலுத்த மாட்டார். தினமும் திராட்சை பழம் சாப்பிட்றது அல்லது நார் சத்து உள்ள காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்றது, இந்த மாதிரி உணவில் கவனம் செலுத்த மாட்டார். ஏன்னா இப்போ தான் மலச்சிக்கலை பற்றின கவலை அவருக்கு இல்லை. ஏன்னா இனிமா கேன் பயன்படுத்தி அவர் மலச்சிக்கலிலிருந்து நிவாரணம் பெறுகிறார், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்கிறார். அது மலம் வருதோ இல்லையோ, அவர் எனிமா கேனை பயன்படுத்தி மலக்குடலுக்குள் இருக்கிற அந்த மலத்தை வெளியேற்றி விடுகிறார். அப்படி இருக்கும்போது அதனால் அவர் உணவு முறையில் கவனம் செலுத்த மாட்டார். எந்த உணவு சாப்பிட்டா என்ன, நம்ம தான் இனிமா கேன் இருக்குல்ல, இனிமா கேனை வச்சு நம்ம மலத்தை வெளியேற்றி விடலாம். மலக்குடலுக்குள் தண்ணீரை நிரப்பி சிறிது நேரம் 10 நிமிஷம் படுத்திருந்து போயிட்டு டாய்லெட்டில் போய் உட்காந்தாக்கா அந்த மலக்குடலுக்குள் தேங்கி இருக்கிற அத்தனை மலமும் வெளியே விட போகிறது. நாம் எதுக்கு உணவில் கவனம் செலுத்தணும்? எளிதாக சீரணமாகிற உணவுகளை பார்த்து ஏன் சாப்பிட்ணும்? அதாவது எளிதாக சீரணமாகிற உணவுகளையாக பார்த்து எதுக்கு சாப்பிட்ணும்? தினமும் திராட்சை பழம் எதுக்கு சாப்பிட்ணும்? தினமும் பழங்களை எதுக்கு சாப்பிட்ணும்? காய்கறிகளை எதுக்கு சாப்பிட்ணும்? உணவு முறையிலே நமக்கு கவனமே தேவையில்லை. நமக்கு தான் இனிமா கேன் இருக்குதுல்ல, இனிமா கேனை பயன்படுத்தி வெளிவர மறுக்கின்ற அந்த மலத்தை நம்ம தண்ணீரை மலக்குடலுக்குள் நிரப்பி எளிதாக மலத்தை வெளியேற்றி விடலாம். அதனால் நம்ம உணவில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ட உணவுகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவார். அதுவே ஒருத்தர் இனிமா கேனை பயன்படுத்தலைன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கும் மலச்சிக்கல் இருக்குது. ஆனால் இனிமா கேனை பயன்படுத்துறது இல்லை. அவர் என்ன பண்ணுவார்னா, உணவுகளை பார்த்து சாப்பிடுவார். செரிமானம் ஆவதற்கு சிரமமாகிற உணவுகளை சாப்பிடவே மாட்டார். நல்ல பழங்களை சாப்பிடுவார், அதிகமாக சாப்பிட மாட்டார். நல்ல உடற்பயிற்சி செய்வார். எதுக்காக அப்படின்னா, நல்ல உடற்பயிற்சி செஞ்சால் எனக்கு மலச்சிக்கல் எதுவும் இருக்காது, அதனால் நான் உடற்பயிற்சி செய்கிறேன். அப்புறம் எதுக்காக நீங்கள் பழங்களை சாப்பிட்றீங்க அப்படின்னா, இல்லை நான் இந்த பழங்கள்லாம் சாப்பிட்டா தான், திராட்சை பழம், வெவ்வேறு பழங்கள், காய்கறிகள்லாம் சாப்பிட்டா தான் நல்ல மலக்கழிவுகள் வெளியே போகும், மலச்சிக்கல் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உணவில் பார்த்து சாப்பிடுவார். அதே இன்னொருத்தர் இனிமா கேன் பயன்படுத்தி மலத்தை வெளியேற்றுகிறார் அப்படின்னா அவர் கண்டதையும் சாப்பிடுவார். அவர் பழங்கள்லாம் சாப்பிட மாட்டார். அவருக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சாப்பிடுவார். சும்மா நான்வெஜ்ஜு அது இதுன்னு ஸ்வீட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் சாப்பிடுவார். ஏன் இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க? உங்களுக்கு மலச்சிக்கல் வந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்படி எல்லாத்தையுமே சாப்பிட்றீங்களே, உங்களுக்கு மலச்சிக்கல் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இனிமா கேன் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன கவலை,
நான் பாட்டுக்கு எனக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி, நான் போய் காலையில் போயிட்டு நைட்டு தூங்கி, அதான் காலையில் தூக்கத்துலேருந்து எழுந்த உடனே நான் மலக்குடலுக்குள் சினிமா கேன் மூலமாக தண்ணீரை நிரப்பி ஒரு 10-15 நிமிஷம் படுத்திருந்து போய் டாய்லெட்டில் உட்காந்தா அந்த மலக்குடலுக்குள் இருக்கிற அத்தனை மலமும் வெளியேறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அந்த ஒரு அந்த அந்த இனிமா கேன் இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் கண்டதையும் சாப்பிட்றேன். நான் இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்ணும், அதை சாப்பிடக்கூடாதுங்கிற எனக்கு ஒரு இதுவே கிடையாது. நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன், வயிறு முழுக்க சாப்பிடுவேன், நான் பாட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன். எனக்கு எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, இதில் என்ன சத்து இருக்குது, அதில் என்ன சத்து இருக்குது, எனக்கு உணவை பற்றின ஒரு கவலையும் இல்லை, பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இனிமா கேனை பயன்படுத்துகிறார் பாருங்க. அவர் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு ஆனால் அவசியம் அவருக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் ஒரு இனிமா கேன் அந்த மாதிரி ஒரு மெத்தனமான தன்மையை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் அப்படி வாய்ப்பு வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட மனநிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இனிமா கேனை பயன்படுத்துகிறவங்க உணவு முறையில் மெத்தனமாக இருப்பார்கள். ஏன்னா அவருக்கு மலச்சிக்கலை பற்றின கவலை இல்லை. ஏன்னா மலச்சிக்கல் ஏற்பட்டால் இனிமா கேன் இருக்குது, அதை வச்சு வைத்து மலக்குடலுக்குள்ளே தண்ணியை நிரப்பி அந்த மலத்துவாரம் வழியாக அந்த டியூப்பை சொருகி மலக்குடலுக்குள் தண்ணி நிரப்பி போய் டாய்லெட்டில் உட்காந்தா அந்த மலக்குடலுக்குள் இருக்கிற அத்தனை மலமும் வெளியே வந்துவிட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணவு முறையில் ஒரு கவனமே இல்லாமல் எல்லா உணவுகளையும் சாப்பிடுவார். இதை சாப்பிட்ணும், அதை சாப்பிடக்கூடாது, அல்லது பழத்தை டெய்லி சாப்பிட்ணும், அந்த மாதிரி கவனம் அவருக்கு கிடையவே கிடையாது. அவர் எல்லாத்தையும் சாப்பிடுவார். நல்ல உணவுகளை சாப்பிடாமல் இருப்பார், கெட்ட உணவுகளெல்லாம் நல்லா சாப்பிடுவார். நல்ல உணவுகள், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் சேர்த்துக்கணுங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாமல் ஏனாதானு உணவு முறையில் இருப்பார். காரணம் அவருக்கு இந்த இனிமா கேன் இருக்கிறதுனால அந்த மலச்சிக்கலை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஏன்னா மலத்தை நம்ம வயிற்றுக்குள்ளே தண்ணியை நிரப்பி அந்த மலத்தை வெளியேற்றி விடலாம் என்கிற அந்த மெத்தனத்தில் அவர் உணவு முறையில் ஏனாதானன் இருப்பார். ஒரு ஒழுங்கு இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல் ஏனாதானன் இருப்பார். அதுவே ஒரு இயற்கையாக இனிமா கேன் பயன்படுத்தாத ஒருத்தர், இயற்கையாகவே மலம் கழிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உணவு முறையில் கவனமாக இருப்பார். பழங்களெல்லாம் சாப்பிடுவார், டெய்லி காய்கறிகள், பழங்கள், எளிதாக சீரணமாகிற உணவுகளை சாப்பிடுவார். மாமிசத்தை தவிர்த்து விடுவார். பால் இதெல்லாம் தவிர்த்து விடுவார். ஏன்னா இதெல்லாம் செரிமானமாவதற்கு சிரமமாகிற உணவுகள். முட்டை இதெல்லாம் செரிமானமாவதற்கு சிரமப்படுகிற உணவுகள். இப்படி உணவை பார்த்து சாப்பிடுவார். யார்? இயற்கையாக மலம் கழிக்க வேண்டும் என்று விருப்பமுடைய ஒருவர், இயற்கையாகவே மலம் கழிக்கிற வழக்கமுடையவர், இனிமா கேன் பயன்படுத்தாதவர். இனிமா கேன் பயன்படுத்தாத ஒருவர், இனிமா கேனை பயன்படுத்தாத ஒருவர் இயற்கையாகவே மலத்தை வெளியேற்ற வேண்டும் என்று விரும்புகிற அவர் என்ன பண்ணுவார்? உணவு முறையில் கவனமாக இருப்பார். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிடணும், எப்போ சாப்பிடக்கூடாது, எவ்வளோ அளவு சாப்பிடணும், இப்படி ஒரு உணவு கட்டுப்பாட்டில் ஒரு கவனமோடு இருப்பார். அதனால் இனிமா கேன் நம்மளுக்கு ஒரு உணவு முறையில் ஒரு ஒழுக்கம் இல்லாமல் செய்துவிடும். உணவு முறையில் நமக்கு ஏனாதானன்னு ஒரு ஒழுக்கம் இல்லாமல், கட்டுப்பாடு இல்லாமல் செய்துவிடும் என்பது கண்டிப்பாக உண்மை. அது கண்டிப்பாக நீங்கள் இனிமா கேனை பயன்படுத்துகிறவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள். அவங்களாம் உணவில் ஒரு கவனமாகவே இருக்க மாட்டாங்க. அதனால் அது ஒரு சோம்பேறித்தனத்தை ஏற்படும். உணவில் நமக்கு ஒரு கவனம் இருக்கணும். அந்த கவனம் இல்லைன்னா அதுவும் ஒரு சோம்பேறித்தனம், உடம்புக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். இனிமா கேன் பயன்படுத்துகிறவங்களுக்கு உடம்புல ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு உணவு முறையில் ஒரு கவனம் இருக்காது. ஏன்னா அவங்க இனிமா கேன் இருக்கிற அந்த நம்பிக்கையில் எல்லா உணவுகளையும் சாப்பிடுவாங்க, எதை சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பலவீனமாயிருவாங்க, பலவீனமான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இனிமா கேன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளெல்லாம் சாப்பிட மாட்டார், பழங்களெல்லாம் டெய்லி அவர் சாப்பிடவே மாட்டார். ஏன்னா அவருக்கு தான் இனிமா கேன் இருக்குல்ல. பழம்லாம் எதுக்கு சாப்பிட்றாங்க? பழம் சாப்பிட்டா காலையில் நல்லா இயற்கையாக மலம் கழியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பழமெல்லாம் சாப்பிடுவாங்க. இவர்கிட்ட தான் எனிமா கேன் இருக்குது. இயற்கையாக மலம் கழியல்னா கூட பரவாயில்ல, என்கிட்ட தான் எனிமா கேன் இருக்குது. எனிமா கேனை பயன்படுத்தி நான் அந்த மலக்குடலுக்குள் தேங்குகிற மலத்தை மலத்துவாரத்துக்குள் வழியாக இனிமா கேன் மூலமாக தண்ணீரை ஏற்றி அதை நிரப்பி 10 நிமிஷம் படுத்திருந்து போய் டாய்லெட்டில் உட்கார்ந்தா அந்த மலக்குடலுக்குள் தேங்கி இருக்கிற அத்தனை மலமும் அந்த தண்ணீரோடு மலத்துவாரத்தின் வழியாக மலக்குடலுக்குள் ஏற்றப்பட்ட தண்ணீரோடு கலந்து வெளியே வந்து விட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெத்தனமாகவே இருப்பார் எப்போதும். இனிமா கேன் இருக்க எனக்கு எதுக்கு கவலை, நான் எதுக்கு சத்தான உணவுகளை சாப்பிட்ணும் அப்படின்னமா சத்து குறைபாடு ஏற்படும். அதனால் அவர் பழம்லாம் எடுத்துக்க மாட்டார், சத்தான உணவுகள்லாம் சாப்பிட மாட்டார். அந்த மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும்.
அதுவே எனிமா கேன் பயன்படுத்தாமல் இயற்கையாகவே கழிக்கிற ஒரு பழக்கமுடைய ஒருத்தர் என்ன பண்ணுவார், இயற்கையாக எப்படி மலம் கழிக்க வேண்டுமென்றால் என்னென்ன உணவுகளை சாப்பிட்ணும், எதை தவிர்க்க வேண்டும், எப்போ சாப்பிட்ணும், எவ்வளோ அளவு சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு கவனமாகவே இருப்பார். அந்த கவனம் தான் அவருக்கு நல்ல இயற்கையாக மலம் கழிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அதுவே எனிமா கேன் பயன்படுத்தினாக்கா அவருக்கு எந்த உணவு வேணாலும் சாப்பிடுவார், எப்போ வேணாலும் சாப்பிடுவார், எவ்வளோ வேணுமானாலும் சாப்பிடுவார். காரணம் எனிமா கேன் மேலே இருக்கிற அவருக்கு ஒரு நம்பிக்கை. அந்தளவுக்கு அது ஒரு சோம்பேறித்தனம், அது சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும். உணவு முறையில் நமக்கு ஒரு ஒழுக்கம் இல்லாத சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் என்பது நிச்சயம். இனிமா கேன் என்பது கண்டிப்பாக இனிமா கேன்னால் ஏற்படக்கூடிய தீங்கு என்பது இதுவாகத்தான் இருக்கும்.